ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரக்கடி காசை பார்க்க போகிற சரக்கடி காசையில் நம்ம மீனா ஒரு பக்கம் தம்பி முக்கியமா புருஷன் முக்கியமான்னு மாற்றி போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து குழப்பற விதமாக நம்ம ஸ்ருதி ஒரு பக்கம் வந்துட்டு என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னா, எதுக்குப்பா உங்கள் தம்பி எதுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டா நீங்கள் பார்க்காம இருக்கணும், நீங்கள் போங்க, நீங்கள் கிளம்புங்க, அவர் அப்படி தான் சொல்லுவார், நீங்களும் அதை கண்டுக்கூடாது, நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் அப்படி இப்படின்னு இந்த பொண்ணு உசுப்பேற்றி விடுதுன்னு இவங்க பண்ண வேலை இருக்கே, கிளம்பி போகணும்னு ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டாங்க. இது தெரியாத முத்து ஒரு பக்கம் கார் ஓட்டி பிடிச்சிட்டு சரி வீட்டுக்கு வருவோன்னு வந்த உடனே நம்ம விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா, சிறப்பான சம்பவத்தை பார்க்க போகிறீங்கன்ற கதையை கொளுத்தி போடுமே பட்டாசு அந்த மாதிரி கொளுத்தி போட்டு விட்டுருச்சுங்க. எதுக்கும் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, அடுத்தவங்களை போட்டு கொடுக்கறதுல ஒரு ஆனந்தம், உனக்கு என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி மூஞ்சனுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்தோன்னே அதுக்கப்புறம் ஒரு வழியாக பற்ற வச்சதெல்லாம் முடிஞ்சு போச்சா. இவர் ஒரு பக்கம் கோவத்தில் கிளம்பி போக கோயிலுக்கு அங்கே அவங்க கூலை ஊற்றிட்டு கரெக்டாக கொடுக்க போகிற டைமில் டபக்குன்னு வாங்கிட்டாரு. வாங்கினவர் மூஞ்சில் அடிப்பார், தூக்கி ஊற்றுவார், நம்ம ஒரு எதிர்பார்த்துல இருந்தவங்க. ஆனால் கடைசியில் அங்கே தான் ட்விஸ்ட் வச்சாங்க. முத்துக்கு செம்ம கோவம் வந்து அதை வாங்கி கல்ப்பா அடிச்சிட்டாரு. அடித்த உடனே சரி சந்தோஷம்ப்பா, நீ வந்து இது சந்தோஷம்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்க கல்ப்பா குடிச்சு முடிச்சோடனே அமைதியாக இருக்காரு. என்னடா இது ஒன்றும் புரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து நம்ம மீனா என்னடா அது இவ்வளோ அமைதியாக இருக்கானேன்னு சொல்லி யோசிக்க திடீர்னு பார்த்தா கிளம்பி கோவத்தில் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்னங்கன்ட்டு பின்னாடியே 4 பேர் ஓடியாராங்க. என்ன பண்ணுறது, ரோசத்தில் போயிட்டு இருக்கேன், திரும்பி பார்க்காம ஓடுறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கம் ஓட வீட்டுக்கு ஒரு வழியாக வந்துட்டார். வந்ததுக்கப்புறமா எவ்வளோ சமாதானம் பண்ணுறாங்க, ஆனால் ஆகவே இல்லைங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம முத்து ட்ரிங்க்ஸ் பண்ண போயிட்டாரு. இவங்க ஒரு பக்கம் கவலையில் இருக்காங்க. திரும்ப வீட்டுக்கு வந்தோடனே ஸ்ருதி கேட்குறாங்க, என்னாச்சு ஏதோ கோப்பட்டாரான்னு சொல்லி கேட்க, என்னாச்சுன்னே தெரில, வந்தால் தான் தெரியும்னு சொல்லிட்டாங்க. ஐயோ ஏன் சோக கதையை கேளு தாய்க்குழுமேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டுவிட்டு உட்காந்துருக்காங்க. கடைசியில் முத்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்காரு. இதை பார்த்தோன்னே இரிட்டேட் ஆயிடுச்சு. நம்ம விஜயா குழுக்குழுன்ற ஏசி போட்ட மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.